Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெஸ்டான டாப் 4 ஏவியேஷன் கோர்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் 2 இயர்ஸா ஏவியேஷன் ரொம்பவே பீக்ல இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இந்த வருஷம் அதாவது 2025ல தமிழ்நாட்டுல எந்த ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சா ரொம்பவே பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு 4 ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம சஜஷன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க படிக்கிறதுக்கு 12th எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் இந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களால படிச்சுக்க முடியும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க 12th இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ள வாங்க. தமிழ்நாட்டில் நிறைய ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் கோர்சஸ் இருக்கு. அதுல அதிகமா ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கோர்ஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இந்த பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது 12th எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் உங்களால பண்ண முடியும். செகண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஏவியேஷன். இந்த பிஎஸ்சி ஏவியேஷனுக்கு 12th நீங்க சயின்ஸ் குரூப் அதாவது மேக்ஸ் இருக்க குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால பண்ண முடியும். தேர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஏரோநாட்டிக்கல் சயின்சஸ். இந்த பிஎஸ்சி ஏரோநாட்டிக்கல் சயின்சஸ்க்கும் உங்களுக்கு மேக்ஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால படிச்சுக்க முடியும். ஸோ லாஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஏஎம்இ அதாவது பிஎஸ்சி ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். இந்த ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பிஎஸ்சியில் இருக்கு. காமனாக பிஎஸ்சி இல்லாமல் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிஎஸ்சி ஏஎம்இ பற்றி மட்டும் தான் சொல்கிறோம். ஸோ இப்போ சொன்ன இந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு வராங்க. இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்குமே குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்குமே குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா 12th நீங்க எந்த குரூப்ஸ் இருந்தாலும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் ரெக்யூர் படி உங்களால போக முடியும். இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் ரொம்பவே கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நீங்க பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜோட டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது ஏர்லைன்ஸ் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது கோர்சஸ் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.